Welcome to our session on previous question discussion. Okay, this is with respect to the Polytechnic lecture question. Okay, so the exam is conducted on December 2021. So this video deals with respect to the Department of Civil Engineering. So before going in detail, let's have a small intro about this TRB examination. Okay, fine. So the TRB பொறுத்த வரைக்கும் so the total marks is 200. So இந்த 200ல பார்த்தோம் அப்படின்னா almost 190 வந்துட்டு நமக்கு written examinationக்கு வந்துரும். So 190 marks on the written exam, 10 marks on the the certificates. Okay, நம்ம masters, PhD experience other based பண்ணி the balance 10 marks. Okay, the out of 190 marks பார்த்தோம் அப்படின்னா ஒரு 10 marks around 10 marks வந்து general studies இருக்கு. Okay, it deals with many part. Okay, so current affairs, science, also whatever we study in a TNPs on the area. Okay, so very less weightage for non-technical part. So 180 and the 10 for general. Out of this 180, the 20 mark is for engineering mathematics and balance 160 is for our technical part. Okay, so this plays a major role. Okay, so have to be very clear in this engineering mathematics area. ஏன்னா நம்ம வந்துட்டு மற்ற டிஎன்பிசி டைப் ஆஃப் எக்ஸாமினேஷன் எக்ஸாமினேஷனுக்கு இந்த மேத்தமேட்டிக்ஸ் வந்து அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டோம். ஸோ இங்கே அதனால அந்த 20 மார்க்ஸ் வந்து இட் பிளேஸ் அ கீ ரோல். ஓகே, ஸோ இந்த 160 பார்த்தோம் அப்படின்னா எந்த சப்ஜெக்டும் வந்துட்டு வேரியேஷன் கிடையாது, ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபார் ஆல் த சப்ஜெக்ட்ஸ். ஸோ அதில் பார்த்தோம் அப்படின்னா மேஜர் வெயிட்டேஜ் பார்த்தோம்னா ஜியோடெக். ஓகே, so soil mechanics for 20 marks, so around 18 to 20 marks. அதே மாதிரி foundation for 18 to 20 marks. So environmental அதே மாதிரி தான் strength of material, analysis, structure, fluid. So இந்த மாதிரி ஒரு 8 to 9 subjects இருக்கு, அதுல ஈக்குவலா டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு. ஓகேவா, நான் இந்த சப்ஜெக்ட் மட்டும் படிச்சா போதும், இந்த சப்ஜெக்ட் படிக்க தேவையில்லை. ஸோ அந்த ஃபார்முலாலாம் இங்கே எதுவுமே மேட்ச் ஆகாது. ஸோ ஹேவ் டு பி very clear in all the subjects. Okay, so on the preparation strategy வந்துட்டு ஒரு சின்னதா டிஸ்கஸ் பண்ணிட்டேன். Okay, எந்த சப்ஜெக்ட் எடுத்துட்டாலும், so whatever the subject let it be. So let me make it as subject 1. So easy part, so medium, hard part. Okay, so ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ ஒரு 30% வந்து ஈஸி, ஒரு 30% மீடியம், 30% ஹார்ட். ஓகே, ஸோ இந்த பெர்சன்டேஜ் வந்து வேரி ஆகும் ஸோ ஒவ்வொரு சப்ஜெக்ட்ஸ் பேஸ் பண்ணி. ஓகே, ஸோ பார்த்தோம்னா ஈஸி பார்ட்லையும் கொஷின்ஸ் இருக்கும், மீடியம் பார்ட்லையும் கொஷின்ஸ் இருக்கும், ஸோ ஹார்ட் கொஷின்ஸும் இருக்கும். ஓகே, ஸோ நம்மளோட ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னா, ஸோ அவுட் ஆஃப் திஸ் 8 to 9 சப்ஜெக்ட்ஸ், ஓகே, ஆல்மோஸ்ட் 6 சப்ஜெக்ட்ஸில் ஆல்மோஸ்ட் ஃபார் 6 சப்ஜெக்ட்ஸ். ஸோ யூ வாண்ட் டு கிளிக் ஆல் த ஏரியா. ஒரு 6 சப்ஜெக்ட்ஸில் பார்த்தோம் அப்படின்னா நூக் அண்ட் கார்னர் நம்ம வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸோ அந்த பேலன்ஸ் 3 சப்ஜெக்டில் ஸோ யூ ஹாவ் டு நமக்கு கண்டிப்பாக ஐடியா இருக்கணும், ஆனால் அந்த ஹார்ட் கொஷின்ஸ் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. ஓகே, ஸோ அந்த கிளியராக புரிஞ்சுக்கிங்க. ஸோ நம்ம வந்து எல்லா சப்ஜெக்ட்ஸும் நூக் அண்ட் கார்னர் படிக்கிறதுக்கு ஒன்ஸ் டைம் இருக்காது. ரெண்டாவது அதை நம்ம ரிமெம்பர் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். எல்லா சப்ஜெக்டும் ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்னா அது அன்னெசரி ப்ரெஷர் உங்களுக்குள்ள டெவலப் பண்ணி இந்த காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் அந்த ப்ரிப்பரேஷன் லைன்ல இருந்து வெளியே போற அளவுக்கு ஒரு சிச்சுவேஷன் கிரியேட் ஆகும். ஓகே, ஸோ அதனால என்ன சொல்றோம் அப்படின்னா, ஸோ ஒரு மேஜர் அதாவது ஒரு 60% சிலபஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருங்க. பேலன்ஸ் 30% சிலபஸ் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கா இல்லைனாலும் எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா, ஸோ எதனால அப்படின்னா இந்த 3 அதாவது வந்துட்டு ஸோ நம்ம ஜஸ்ட் வந்துட்டு பிஇ படிச்சிருந்தா போதும், இந்த ஈஸி பார்ட் ஆஃப் கொஷின்ஸ். ஓகேவா, இதெல்லாம் நம்மளால அட்டன் பண்ண முடியும். நான் வந்து எக்ஸாம் காம்படிட்டிவ் எக்ஸாம் பெர்ஸ்பெக்டிவ் நான் ப்ரிப்பேரே பண்ணல, நான் புக்கே எடுத்தது கிடையாது, நான் பிஇ எக்ஸாம் எழுதிட்டு அப்படியே எக்ஸாம்குள்ள வரேன் அப்படின்னா ஸோ அவனும் பார்த்தோம் அப்படின்னா அவுட் ஆஃப் 100 30 to 35 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். ஸ்கோர் பண்ற மாதிரி தான் பேப்பர் டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அவுட் ஆஃப் திஸ் மீடியம் பார்ட் ஆஃப் கொஷின்ஸ் நம்மளால வந்துட்டு கிளிக் பண்ண முடியும். அப்போ என்ன ஆகும், அவுட் ஆஃப் 100 we can score almost 60 marks. ஆனா நம்ம அதை கிளியர் பண்ணணும் அப்படின்னா ஸோ ஐ வாண்ட் டு பி இன் த டாப். ஸோ அப்போ இந்த ஹார்ட் கொஷின்ஸ் எல்லாம் நம்ம வந்துட்டு சால்வ் பண்ற கெப்பாசிட்டி இருக்கணும். ஓகே, ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி மெயின்டைன் பண்ணா மட்டும்தான் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ல நம்ம கிளியரா டார்கெட் பண்ண முடியும். ஓகே, நான் எல்லா சப்ஜெக்டையும் நான் ரிசர்ச் ஓரியன்டேஷன் மாதிரி பேப்பர் டு பேப்பர் படிக்கிறேன் அப்படின்னா அதுக்கெல்லாம் நமக்கு டைமும் கிடையாது. நம்மளால வந்துட்டு மெமரி பவர் நம்ம அந்த அளவுக்கு வந்துட்டு நம்ம மெமரியை வச்சிருக்கவும் முடியாது.
ஓகேவா? ஸோ அதனால ஒரு சர்டன் சப்ஜெக்ட்ஸ் மட்டும் நூக் அண்ட் கார்னர் கவர் பண்ணி, ஒரு சர்டன் சப்ஜெக்ட்ஸ் வந்து ஓவர்வியூ கவர் பண்ணி, ஓகேவா? ஸோ அப்பதான் வந்துட்டு ஸோ அங்க வந்து எக்ஸாமினேஷன் நம்ம கிராக் பண்ண முடியும். ஸோ இதை கொஞ்சம் கிளியரா வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இதுதான் இனிஷியல் ஸ்ட்ராட்டஜி. இந்த ஸ்ட்ராட்டஜி வச்சு தான் நம்ம மூவ் பண்ணணும். ஓகேவா? ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா the previous year questions. அந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் அரௌண்ட் கான்செப்ட்ஸ், அதாவது வந்து ஒரு இந்த வருஷம் ஒரு கொஷின் கேட்கறோம் அப்படின்னா அந்த கொஷினுக்கு சுற்றி இருக்கக்கூடிய அலைடு கான்செப்ட்ஸ் எல்லாம் நம்ம கிளியரா இருந்தோம்னாவே அடுத்த எக்ஸாமினேஷன் அந்த ஓரியன்டேஷன்ல இருந்து கொஷின்ஸ் நிறைய கேட்கிறாங்க. ஓகே, ஸோ அதை பத்தி நம்ம வந்துட்டு இப்போ ப்ரீவியஸ் இயர் கொஷின் சால்வ் பண்ணும்போது நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ ஏன்னா அந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் நம்ம கிளியரா அனலைஸ் பண்ணா மட்டும்தான். ஓகே, ஸோ ஃப்ரம் த ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ், அந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் நம்ம நிறைய தடவை ரிவைஸ் பண்றதுனால நமக்கு என்ன கிடைக்கும்? மக் அப் இன் த ப்ரீவியஸ் இயர் கொஷின் இஸ் யூஸ்லெஸ். ஓகே, ஸோ லெட் மீ பி வெரி கிளியர். ஸோ அந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் உட்காந்து மக் அப் பண்றதுனால நீ எக்ஸாம் கிளியர் பண்றோம் அப்படின்னா ஸோ ஐ கேன் கிவ் எனி கண்டிஷன் டு தட். ஓகே, ஸோ அதெல்லாம் கண்டிப்பா வந்துட்டு சான்ஸே கிடையாது. ஆனா ஒரே ஒரு பெனிஃபிட் என்ன அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை நம்ம வந்துட்டு திருப்பி திருப்பி பார்க்கறதுனால ஸோ வாட் டு ஸ்டடி வாட் நாட் டு ஸ்டடி அந்த ஐடியா கிடைக்கும். So this is one of அடுத்த மேஜர் ஐடியானா இதுதான், வாட் டு ஸ்டடி வாட் நாட் டு ஸ்டடி. ஸோ இது தெரியாம ஸோ நம்மளால எக்ஸாம் வந்து கண்டிப்பா கிராக் பண்ண முடியாது. ஸோ பி கிளியர் ஆன் திஸ். அந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பார்க்கும்போது ஓகே நமக்கு ஒரு ட்ரெண்ட் தெரியும். ஸோ ஜியோடெக்னு எடுத்துட்டோம் அப்படின்னா இதுல இந்தந்த ஏரியாஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நிறைய கொஷின்ஸ் கேட்டிருக்கேன். ஹையர் இம்பார்ட்டன்ஸ் ஏரியா, லெஸர் இம்பார்ட்டன்ஸ் ஏரியா, மீடியம் இம்பார்ட்டன்ஸ் ஏரியா. அப்போ இந்த ஹையர் இம்பார்ட்டன்ஸ் ஏரியாவுக்கு நம்ம அதிக கிரெடிஷனும் ஸோ கம்பேரிட்டிவா மற்றதுக்கு வந்துட்டு கம்மியான கிரெடிஷனும் கொடுத்தோம் அப்படின்னா ஸோ யூ வில் பி அஹெட் இன் த ப்ரிப்பரேஷன். அவ்வளோதான். ஓகேவா? ஸோ என்ன டைப் ஆஃப் கொஷின், எந்த ஏரியால வந்து கொஷின்ஸ் வந்து அதிகமாக கேட்கிறாங்க. ஜியோடெக் எடுத்துட்டோம் அப்படின்னா கன்சாலிடேஷன் தவிர்க்க முடியாத டாபிக். ஓகே, அதே மாதிரி ஃபவுண்டேஷன், ஷாலோ ஃபவுண்டேஷன் அதுவும் தவிர்க்க முடியாத டாபிக். டெர்சாகி ஷாலோ ஃபவுண்டேஷன் அந்த கான்செப்ட்ல இருந்து கொஸ்டின் இல்லாம இருக்கு. கன்சாலிடேஷன்ல டு கால்குலேட் த டைம் ஆஃப் கன்சாலிடேஷன், ஸோ அதுல இருந்து கொஸ்டின்ஸ் இல்லாம இருக்கவே இருக்காது. ஓகே, ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்ட்ஸ்லயும் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு எந்த ஏரியால என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ என்ன மாதிரி அவங்க வந்து எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. ஸோ அப்போ ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க லாஸ்ட் இயர் அப்படின்னா அந்த கொஷினுக்கு சுத்தி இருக்கக்கூடிய எல்லா கான்செப்ட்ஸும் நம்ம தரவா இருந்தோம்னாவே ஓகே அந்த அந்த கொஷின்ஸுக்கு அரௌண்ட் இருக்கக்கூடிய கான்செப்ட்ஸ் தரவா இருந்தோம்னாவே நெக்ஸ்ட் டைம் அதுல இருந்து அந்த 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 கான்செப்ட் அரௌண்ட் இருந்து வரக்கூடிய கொஷின்ஸோட வெயிட்டேஜ் வந்து அதிகமா இருக்கு. ஓகே, ஸோ அதனால தான் பார்த்தோம் அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸோட நம்மளோட வியூ, நம்மளோட கண்ணோட்டத்தை கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணும். அதை நான் மக்கப் பண்ணிட்டு போறேன், அதுல இருந்து 100ல் 5 கொஷின் வந்து அப்படியே நான் வந்து வாமிட் பண்றேன். ஓகே, இட் இஸ் நாட் ஸோ. ஆனால் அதை விட அதில் வேல்யூ நிறைய இருக்கு. ஓகே, ஸோ அந்த கொஷின்ஸ்க்கு அரௌண்ட் இருக்கக்கூடிய கான்செப்ட்ஸ் எல்லாம் தரவா போனோம் அப்படின்னா ஓகே த நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் ஆஸ்க்டு ஃப்ரம் த ப்ரீவியஸ் இயர் ஓரியன்டட் கான்செப்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப அதிகம். ஓகே, அது வந்து ரொம்ப அதிகம். ஓகே, ஸோ ஃபைன். அதே மாதிரி இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் 2001 2003 இருக்கக்கூடிய கொஷின்ஸ்க்கு நம்ம வந்து அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க தேவை கிடையாது. லாஸ்ட் 5 இயர்ஸ்ல வந்திருக்கக்கூடிய கொஷின்ஸ்க்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாவே போதும். 2001 2003 இருந்து கொஷின்ஸ் வரும், இல்லைன்னா சொல்லல, அதெல்லாம் ஒன்ஸ் ரிவைஸ் பண்ணீங்கன்னா போதும். ஆனா அந்த லாஸ்ட் 5 இயர்ஸ் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் அதுக்கு அரௌண்ட் இருக்கக்கூடிய கான்செப்ட்ஸ் ஸோ அதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். நம்ம வெறும் டிஎன்பிஎஸ்சி கொஷின்ஸை மட்டும் ரிவைஸ் பண்ணிட்டு இருக்காம நிறைய எக்ஸாம்ஸ் இருக்கு. எஸ்எஸ்சி ஜேஇ இருக்கு, அதே மாதிரி ஐஏஎஸ் இருக்கு. ஸோ நம்ம எஸ்எஸ்சி ஜேஇ பார்க்கும்போது ஸோ இந்த டிஎன்பிஎஸ்சி ஸ்டாண்டர்டுக்கு அது ரெண்டு ஆல்மோஸ்ட் ஈக்குவல். அப்போ அதுல இருக்க எல்லா கொஷின்ஸும் நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி ஐஏஎஸ் கொஷின்ஸ் பார்க்கும்போது எல்லா கொஷின்ஸும் பார்க்க தேவை கிடையாது. டிஎன்பிஎஸ்சி ஸ்டாண்டர்ட்ல என்னென்ன கொஷின்ஸ் இருக்கோ அதை மட்டும் நம்ம பார்த்தா போதும். அதே மாதிரி கேட் கொஷின்ஸ் நம்ம கண்டிப்பா பார்க்கலாம். அதுலயும் பார்த்தோம்னா டிஎன்பிஎஸ்சி ஸ்டாண்டர்ட் இருக்கு. ஏன்னா நம்ம ரிவைஸ் பண்ண ஸோ யூ ஆர் ஜஸ்ட் மூவிங் அஹெட் இன் த காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன். ஸோ அந்த மாதிரி நம்ம நிறைய சால்வ் பண்ணோம், நிறைய ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஸோ நமக்கு வந்துட்டு ஓகே ஸோ அந்த எக்ஸாமினேஷன்ல போய் உட்காந்து நம்ம அப்பீர் ஆகும்போது அந்த பயம் வந்து குறையும். ஓகே, ஸோ அதனால தான் பார்த்தோம் அப்படின்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை பார்க்க சொல்றோம். ஓகே, ஸோ நம்ம அதுக்கு வந்து நிறைய டைம் இருக்கு, நமக்கு வந்து நிறைய டைம் இருக்கு. ஸோ நம்ம நிறைய வேஸ்ட் பண்றோம். அந்த டைமை கன்சால்டேட் பண்ணி இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது ஸோ யூ வில் பி அஹெட் இன் த காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன். இங்க வந்து 100 out of 100 தேவை கிடையாது. ஆனா யூ ஹேவ் டு பி அஹெட். ஓகே, ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. மற்றவங்களை கம்பேர் பண்ணும்போது நம்ம முன்னாடி இருந்தா போதும், 100க்கு 100 எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஓகே,
ஸோ எந்த எக்ஸாமினேஷன் எடுத்துட்டாலும் இனிஷியல் ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட் ஓகே அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட் ரிமெம்பர் த ஃபேக்ட்ஸ் ஓகே ஸோ கான்செப்சுவல் டேட்டா இருந்தால் அதை புரிஞ்சுக்குங்க ஞாபகம் வச்சுக்கக்கூடிய ஃபேக்ட்ஸ் அண்ட் டேட்டாஸ் இருக்கும் அதை கண்டிப்பாக வந்துட்டு ரிமெம்பர் பண்ணணும் ஸோ என்விரான்மெண்ட் இன்ஜினியரிங் எடுத்துட்டோம் அப்படின்னா ஆஸ் பர் இந்தியன் ஸ்டாண்டர்ட் வாட் இஸ் த லிமிட் ஆஃப் குளோரின் ஸோ வாட் இஸ் த லிமிட் ஆஃப் சல்ஃபேட் ஸோ வாட் இஸ் த லிமிட் ஆஃப் ஹார்னஸ் ஸோ இந்த மாதிரி வேல்யூஸ் எல்லாம் ஃபேக்ட்ஸ் ஓகே ஸோ இந்த ஃபேக்சுவல் டேட்டா எல்லா சப்ஜெக்ட்ஸ்லையும் இருக்கும் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கு என்விரான்மெண்டல் ஃபேக்ட்ஸ் அதிகமாக இருக்கும் ஜியோடெக்னிக்கல் ஃபேக்ட்ஸ் கம்மியாக இருக்கும் ஸ்ட்ரக்சராலஜியில் ஃபேக்ட்ஸ் இன்னும் கம்மியாக இருக்கும் ஹைவேஸில் ஃபேக்ட்ஸ் அதிகமாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி ப்ரிஸ்கிரைப் ஐஎஸ் ஸ்டாண்டர்ட் ஓகே ஸோ கிவன் பை சம் ரிசர்ச்சர் அந்த மாதிரி வந்து ஒரு சில வேல்யூஸ்லாம் இருக்கும் ஸோ அதெல்லாம் ஃபேக்ட்ஸ் ஸோ அதெல்லாம் மக்கப் பண்ணி தான் ஆகணும் ஸோ கான்செப்சுவல் டேட்டாவை கிளியர் கட் அண்டர்ஸ்டாண்டிங் வேணும் எதனால கிளியர் கட் அண்டர்ஸ்டாண்டிங் வேணும் அப்படிங்கிறனா அப்படின்னா ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் அப்படியே ரிப்பீட் பண்ணிட்டே இருப்பாங்கன்னு சொல்லிட்டு எல்லா எக்ஸாமினேஷன் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது ஓகே ஸோ நிறைய கொஸ்டின்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பெர்ஸ்பெக்டிவ்ல வருது ஓகே ஸோ லெட் அஸ் ரிலை ஆன் த அண்டர்ஸ்டாண்டிங் பெர்ஸ்பெக்டிவ் ஓகே ஸோ அப்போ பார்த்தோம் அப்படின்னா ஒரு கான்ஃபிடன்ஸ் கிரியேட் ஆகும் ஓகே நம்ம எல்லா எக்ஸாமினேஷனுக்கு அப்பியர் ஆக முடியும் ஓகே ஸோ நம்ம வந்து இந்த டிஎன்பிசிஐ டிஎன்இபி அதோட ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்க வேண்டாம் ஸோ தெர் ஆர் லாட் மெனி ஓகே டிஎன்இபி எல்லாம் அண்டர்ஸ்டாண்டிங் பெர்ஸ்பெக்டிவ் வரும் டிஆர்பி எல்லாம் அண்டர்ஸ்டாண்டிங் பெர்ஸ்பெக்டிவ்ல கொஸ்டின்ஸ் வரும் ஓகே ஸோ யூ ஜஸ்ட் ட்ரை இன் சச் அ வே ஓகே ஸோ நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு நல்ல ஃபேக்சுவல் டேட்டாஸை ரிமெம்பர் பண்ணிட்டு ஸோ யூ ஆர் ஆல்மோஸ்ட் ரெடி வித் த டேட்டா அதாவது வந்து என்னோட சப்ஜெக்ட் வந்துட்டு ஸோ ஐ எம் ரெடி வித் த சப்ஜெக்ட் அப்போ அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா யூ ஹாவ் ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதை வந்து ப்ராப்பராக பண்ணிடுறாங்க ஓகே ப்ராப்பராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறோம் எல்லா டேட்டாவும் எல்லா ஃபேக்சுவல் டேட்டா நான் ரிமெம்பர் பண்ணுறேன் ஆனால் வந்து இன்னும் ரெண்டு கீ ஃபேக்டர்ஸ் இருக்குண்ணா ஸோ அதுதான் உங்களோட செலெக்ஷனை வந்து டிட்டர்மைன் பண்ண போகுது ஸோ யூ ஹாவ் டு ரிவைஸ் ஸோ யூ ஹாவ் டு ஹாவ் அ ப்ராப்பர் ரிவிஷன் பேட்டர்ன் அதாவது வந்து எக்ஸாம் கால்ஃபர் வருதோ இட் மே டேக் சம் டைம் ஓகே ஏன்னா நம்மளுக்கு அன்ஈவன் பேட்டர்ன் தான் ஸோ நம்ம இன்ஜினியரிங் சர்வீஸ் மாதிரியோ கேட் மாதிரியோ இயர்லி ஒன்ஸ் ஜான்வரியில் பிப்ரவரியில் எக்ஸாம் இருக்கும் அந்த மாதிரி பேட்டர்ன் நம்மகிட்ட கிடையாது எக்ஸாம் கால்ஃபர்லேருந்து நமக்கு ஒரு 45 days to 90 days தான் டைம் இருக்குது அதுக்குள்ளே நம்ம வந்துட்டு எக்ஸாம் அப்பியர் ஆகக்கூடிய சுச்சுவேஷன் தான் நமக்கு வந்து இங்கே இருக்கு ஸோ அதனால நான் வந்துட்டு இந்த எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டேன் அவ்வளோ நான் தூக்கி போட்டு வேற வேலை பார்க்கல அடுத்த கால்ஃபர் வந்தால் தான் நான் மறுபடியும் வந்து புக் எடுப்பேன் அப்படின்னா அந்த சினாரி வந்து செட் ஆகாது ஸோ நம்ம வந்து ஒரு டைம் டேபிள் போட்டுட்டு ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஓகே சம்டே தே வில் கால் ஓகே சம்டே தே வில் கால் சடன்லி ஸோ அப்போ வந்து ஈஸியாக அப்பியர் ஆக முடியும் அப்போ கிரியேட் பண்ண முடியும் அப்போ நமக்கு வந்துட்டு எக்ஸாம் டேட்ஸ் தெரிஞ்சாலும் தெரினாலும் நம்மகிட்ட ஒரு ஸ்டாண்டர்ட் ரிவிஷன் பேட்டர்ன் இருக்கணும் ஸோ அதே மாதிரி இந்த ஸ்டாண்டர்ட் ரிவிஷன் பேட்டர்னுக்கு பேரலா ஓகே அந்த கொஷின் சால்விங் ஓகே ப்ராக்டிஸ் ஸோ ஒரே கொஷின் பேப்பரை திருப்பி சால்வ் பண்ணாம 9 நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் ஆர் தேர் ஓகே ஆந்திர பிரதேஷ்ல சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குஜராத் சர்வீஸ் கேரளா சர்வீஸ் அந்த மாதிரி ரீசெண்டா லாஸ்ட் இயர்ல வந்தக்கூடிய எல்லா சர்வீஸ் எக்ஸாமினேஷனும் நம்ம வந்துட்டு அந்த பேப்பர்ஸ் எல்லாம் நம்ம வந்துட்டு ஆன்லைன்ல ஃப்ரீ அவைலபிளா இருக்கு அதெல்லாம் எடுத்து சால்வ் பண்ணலாம் ஸோ இதை சால்வ் பண்ணும்போது ஓகே ஸோ எந்தெந்த சப்ஜெக்ட்ல எந்தெந்த இடத்துல நம்ம தப்பு பண்றோமோ அதுக்குன்னு ஒரு தனியா நோட் வேணும் ஓகே செல்ஃப் எவாலுவேஷன் நோட் அதாவது வந்து அதாவது வந்து நீங்க எப்போ வந்துட்டு இந்த பார்ட் அண்டர்ஸ்டாண்டிங் இந்த ஃபேக்சுவல் இது எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா நம்ம வந்துட்டு பண்ணி முடிச்சுட்டு அடுத்து நம்ம ரிவிஷன் அண்ட் ப்ராக்டிஸ்குள்ள வரோமோ அந்த டேட்ல இருந்து நான் எந்தெந்த கொஷின்ல எந்தெந்த கான்செப்ட்ல எந்தெந்த வேல்யூல தப்பு பண்றேன் ஃபார் எக்ஸாம்பிள் ஜியோடெக் ஒரு 10 பேப்பர் விட்டுருங்க ஒரு 10 சாப்டரா பிரிச்சுக்கோங்க ஒவ்வொரு சாப்டர்லயும் பார்த்தோம் அப்படின்னா எப்ப என்னென்ன தப்பு பண்றோம்னு எழுதிட்டே வாங்க ஸோ இந்த தப்புகளை பார்த்தோம் அப்படின்னா நம்ம நாளைக்கு எக்ஸாம் அப்பியர் ஆகிறதுக்கு போறதுக்கு முன்னாடி ஒன்ஸ் நம்ம பார்த்துட்டு போனோம் அப்படின்னா அந்த ஏரியா நம்ம வீக்கான ஏரியா ஸோ மைட் பி நம்ம ஃபேக்சுவலா வீக்கா இருக்கும் இல்லை அண்டர்ஸ்டாண்டிங்ல வீக்கா இருக்கும் அந்த ஏரியா அந்த மதம் மட்டும் ஒரு டைம் ரிவைஸ் பண்ணிட்டு நம்ம எக்ஸாம்குள்ள அப்பியர் ஆகும்போது ஓகே the chance of getting error will be getting reduced ஓகே ஸோ இதெல்லாம் வந்துட்டு லாஸ்ட் ஸ்டெப் ஆஃப் கெட்டிங் இன்டு த செலெக்ஷன் பேனல் ஓகே ஸோ அப்புறம் ஷார்ட் நோட்ஸ் பத்தி உங்களுக்கே தெரியும் ஓகே ஜஸ்ட் இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் ஷார்ட் நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு அதை ரிவிஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ இதெல்லாம் வந்துட்டு நம்மளோட ப்ரிப்பரேஷனுக்கு முன்னாடி ஒரு 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 சின்ன பாயிண்ட்ஸ் ஓகேவா ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ஸோ ஜஸ்ட் ஸ்டார்ட் யுவர் ப்ரிப்பரேஷன் ஸோ நாம வந்துட்டு ஸோ ப்ரீவியஸ் கொஷின்ஸ் பார்த்துட்டு
ஸோ அதோட அலைடு கான்செப்ட்ஸ் எல்லாம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அதை பற்றி இந்த டாபிக்ல பார்ப்போம். ஸோ இந்த டாபிக்ல நம்ம ஜியோடெக் மட்டும் எடுத்துப்போம். Okay. So this is a sample question. As per Indian Code of Practice, so what is the minimum depth of foundation in the soil? Okay, as per Indian standard, the minimum depth is 500 mm or 0.5 meter. Okay, so idhukku alaida. So what are the different formulas to calculate the minimum depth of foundation? So Rankin's formula. So Rankin has given a formula to calculate the minimum depth of foundation. Q divided by, okay, net pressure, the pressure acting on the soil divided by unit weight of the soil into Ka. So it is nothing but the coefficient of active earth pressure. Nothing but the coefficient of active earth pressure. Okay, so the Ka value is 1 minus sine phi divided by 1 plus sine phi. So in the formula use பண்ணியும் நம்ம வந்துட்டு so D minimum calculate பண்ணலாம். Okay, fine. So இந்த ரெண்டே formula தான். So one is given by the Rankin, the other one is given by the Indian standard. Okay, so இது போக இந்த Rankin's methodல, okay, இந்த Rankinsல பார்த்தோம் அப்படின்னா they have given a certain assumptions. They have given certain assumptions. So using those assumptions, then we may get a question. Okay, so அவர் என்ன assumptions கொடுத்திருக்காரு அப்படின்னா, the first assumption is the soil is cohesionless. This theory is applicable only if soil is cohesionless. So அதுக்கு என்ன சொல்றாரு அப்படின்னா, the footing base should be smooth. So என்னோட footing ஓட base வந்துட்டு ஸ்மூத்தா இருந்தா மட்டும்தான் என்னால இந்த ஃபார்முலா அப்ளை பண்ண முடியும். And this theory follows plastic equilibrium. இது ரொம்ப முக்கியம் கண்ணா. ஸோ மோஸ்ட்லி நம்ம பார்த்தோம்னா எலாஸ்டிக் equilibrium கண்டிஷன்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஆனால் சாயில் மெக்கானிக்ஸ்ல இன் மெனி கேசஸ் ஓகே பழைய தியரியெல்லாம் எலாஸ்டிக் equilibrium, ஓகே அப்டேட்டட் தியரிஸ் எல்லாம் பிளாஸ்டிக் equilibrium யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த தியரி ரேங்கின் ஃபார்முலா ரேங்கின் தியரி, ஸோ இது எதை யூஸ் பண்றாங்க? தே ஆர் யூசிங் த பிளாஸ்டிக் equilibrium. ஓகே, ஸோ இந்த ஃபார்முலா த ரேங்கின் ஃபார்முலா, ஸோ இந்த ஃபார்முலா எதை பேஸ் பண்ணி டிரைவ் பண்ணிருப்பாங்க அப்படின்னா டு அவாய்ட் shear failure. To avoid shear failure. To avoid shear failure, the minimum depth of foundation as per Rankine theory is given as a Q by gamma into 1 minus sine phi divided by 1 plus sine phi the whole square. So அதே மாதிரி as per Indian standard it is given as a 0.5 meter or 500 mm. ஓகே, ஸோ இப்போ இது சுற்றி எவ்வளோ கான்செப்ட்ஸ் இருக்கு, எவ்வளோ வேல்யூஸ் இருக்கு. ஸோ இதுல இருந்து நம்ம எங்கிருந்து வேணா கொஸ்டின்ஸ் கேட்கலாம். The Rankine theory is suitable for what type of soil? Okay, the Rankine theory is suitable only if the base of the footing is dash, smooth, rough, okay, coarse, fine. So அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கலாம். Okay, the Rankine theory is based upon dash equilibrium. Okay, plastic, elastic. Okay, so அந்த மாதிரி ஒரு 3-4 ஆப்ஷன்ஸ் இருக்கலாம். Okay, the Rankine theory, the minimum depth of foundation based on Rankine theory is developed based on, okay, to avoid dash condition. Okay, shear failure, so all turning failure, okay, bearing failure. So அந்த மாதிரி ஒரு 3-4 ஆப்ஷன்ஸ் இருக்கும். Okay, so just have an idea in this pattern. So again, so இந்த question பார்த்தாலும் ஃபவுண்டேஷன் வந்து கேட்டிருக்காங்க. அடுத்து இந்த question பார்த்தா the maximum and minimum value of a water table correction factors respectively or இதுவும் பார்த்தோம் அப்படின்னா ஃபவுண்டேஷன் தான். Okay, so ஒரு சின்ன ஃபவுண்டேஷன் எடுத்துப்போம். ஸோ கிரவுண்ட் சர்ஃபேஸ்ல இருந்து டிங்கிற டெப்த்தில் எக்ஸ்கவேட் பண்ணி ஸோ அந்த இடத்துல நம்ம வந்துட்டு ஃபவுண்டேஷனை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம்.
So let width of the foundation be capital B. Let depth of the foundation be D. Okay, come on, fine. So in the water table correction factor, there are two factors, RW1, other one is RW2. Water table correction factors, there are two, one is RW1, other one is RW2. Okay, so on the other one, so moving in detail, the ultimate bearing capacity of the soil given by the Terzai's theory, C into NC plus gamma D into NQ plus 0.5 gamma B N gamma. So this is the first term cohesion effect. So that is in soil cohesive strength influence. So the term it is called as a depth effect, whereas this is called as a width effect. So this groundwater table so there will be two factors, water table correction factor, RW1 into gamma D into NQ plus RW2 into 0.5 gamma B N gamma. The RW1 is the correction factor for the depth effect. RW2 is the correction factor for the width effect. இப்போ என் கிரவுண்ட் வாட்டர் டேபிள் இந்த டெப்த், அதாவது டெப்த் ஆஃப் த ஃபவுண்டேஷன் டிங்கிற டெப்த்தில் ஏதாவது மூவ்மெண்ட் இருக்குது, அந்த இடத்துல கிரவுண்ட் வாட்டர் டேபிள் இருந்துச்சு அப்படின்னா the RW1 வேல்யூ will be coming into the picture. அதே மாதிரி என்னோட கிரவுண்ட் வாட்டர் டேபிள் ஃபூட்டிங் லெவல்ல இருந்து டிங்கிற டெப்த்துக்கு ஸோ ஏதாவது மூவ்மெண்ட் அந்த இடத்துல கிரவுண்ட் வாட்டர் டேபிள் இருந்துச்சு அப்படின்னா அப்போ அந்த RW2 சேஞ்ச் ஆகும். ஓகே, ஃபைன். ஸோ இந்த RW1 என்ன அப்படின்னா இந்த ஃபார்முலா 0.5 1 plus ZW1 divided by D. ZW1. So ZW1 என்னன்னா, so it is measured from the ground level. The ground level இருந்து இந்த டிங்கிற டெப்த்துக்குள்ள எந்த இடத்துல கிரவுண்ட் வாட்டர் டேபிள் இருக்குது அப்படின்னு மெஷர் பண்றதுங்கிறதா ZW1. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் the ground water table is at footing level. அப்ப ZW1 என்னவா இருக்கும்? ZW1. So at footing level or below footing level. அதாவது வந்து footing levelல என் ground water table இருக்கலாம், இல்ல அதுக்கு கீழே என் ground water table இருக்கும்போது என்ன ஆகும்? ZW1 is equal to D. ZW1 is equal to D. ZW1 is equal to D. அப்ப ZW1 equal to D நீங்க ஃபார்முலா அப்ளை பண்ணனா எனக்கு என்ன வேல்யூ கிடைக்கும்? RW1 is equal to 1 கண்ணா. அதே என் கிரவுண்ட் வாட்டர் டேபிள் கிரவுண்ட் லெவலுக்கும் ஃபூட்டிங் லெவலுக்குள்ள ஃபிளக்சுவேட் ஆச்சு அப்படின்னா என்ன ஆகும்? என் வேல்யூ வந்து 0.5 1ல இருந்து 0.5க்கு ரெடியூஸ் ஆகும். அதுவே when the groundwater table is at ground level, so அந்த சினாரியோல என்ன ஆகுது? RW1 is equal to 0.5. அப்போ என்னோட வேல்யூஸ் என்ன? So water table correction factor ஓட வேல்யூ மினிமம் வேல்யூ எவ்வளோ? 0.5. மேக்ஸிமம் வேல்யூ எவ்வளோ? 1. எப்ப கண்ணா அது மினிமமா இருக்கும்? So when the groundwater table is at ground level, it is minimum 0.5. When it is at the footing level or below the footing level, value is equal to 1. So அதுக்கு நடுவுல இருக்கும்போது the value will be somewhere lying between 0.5 to 1. சரியா? ஓகே. So இதே RW2 எடுத்துட்டோம் அப்படின்னா 0.5 into 1 plus ZW2 divided by B. So the ZW2 is the depth of groundwater table measured from the base of footing level. Footing level is measure பண்ணது ZW2. அதாவது so when the groundwater table is at B depth from footing level or below the B depth, on the B depth கீழ இருக்கு, footing level B depth கீழ இருந்துச்சு அப்படின்னா so what will happen to ZW2 என்ன is equal to B. so அந்த கேஸ்ல RW2 என்ன is equal to 1. அதுவே groundwater table is at footing level or above the footing level
So on the case என்ன ஆகும் ZW2 is equal to 0. So then RW2 is equal to 0.5. So இதுவும் அதே கேஸ் தான் கண்ணா. The minimum value is 0.5, maximum value is 1. So அப்போ it is option A. Okay, so அப்போ இவங்க வந்துட்டு இந்த கொஸ்டின்ல ஸோ இந்த எக்ஸாமினேஷன்ல இந்த கொஸ்டின்ல எக்ஸாமினர் எப்படி கேட்கிறாரு மேக்ஸிமம் வந்து மினிமம் வேல்யூ கேட்கிறாரு. அடுத்த எக்ஸாமினேஷன்ல அதோட ஃபார்முலா கேட்கலாம், இல்ல அதனோட வேல்யூ ஓகே ZW1க்கு ஒரு வேல்யூ கொடுக்கலாம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் if the groundwater table is lying at a 0.5 depth, if the groundwater table is lying at a 0.5 depth from the ground level அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொடுக்குறாங்க. ஓகேவா? ஸோ இப்போ வந்துட்டு calculate what is RW1 and what is RW2. ஸோ அப்போ என்ன ஆகும் ZW1 ஓட வேல்யூ என்ன ஆகும் ZW1 is equal to 0.5D, whereas ZW2 value என்னவா இருக்கும் it is 0. ஸோ அதனால so what will be the RW1? It is equal to 0.75. RW2 is equal to 0.5. ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்கலாம். ஓகே, ஸோ அதனால தான் ஸோ அந்த கொஷின்ஸ்க்கு அலைடா இருக்கக்கூடிய கான்செப்ட்ஸ். ஓகே, ஸோ கான்செப்ட் கொஷின் சொல்லிட்டு ஓகே, ஸோ நிறைய இடத்துல வந்துட்டு இப்போ வந்து அந்த 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 ட்ரெண்ட் வந்து பிக்கப் ஆகிட்டு இருக்கு. ஆனால் டிஎன்பிசி அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷனுக்கு அந்த ஓரியன்டேஷன்ல எங்கேயுமே வந்துட்டு கிளாஸஸ் கிடையாது. ஓகே, ஸோ ஜஸ்ட் ட்ரை இன் திஸ் ஏரியா. ஸோ நம்ம இனிஷியல் ப்ரிப்பரேஷனுக்கு இந்த கான்செப்டுவல் யூஸ் பண்ணலனாலும் ஸோ நம்ம ரிவிஷன் பேட்டர்ன்ல இருக்கிற ஒன்ஸ் வந்து ஸ்டூடெண்ட் வந்து தே ஆர் ரெடி வித் தேர் கான்செப்டுவல் அண்டர்ஸ்டாண்டிங், தே ஆர் ரெடி வித் த ஃபேக்சுவல் டேட்டாஸ். ஸோ நான் வந்து இப்போ நான் செல்ஃப் ப்ரூவ் பண்ணி அடுத்த லெவலில் கொண்டுட்டு போகணும்னு நினைக்கும் போது ஸோ இந்த ஓரியன்டேஷன் ஆஃப் ப்ரிப்பரேஷன், திஸ் ஓரியன்டேஷன் ஆஃப் ப்ரிப்பரேஷன் இஸ் வெரி வெரி ஹெல்ப்ஃபுல். ஓகே, fine. So moving to the next question. So what is the effective stress in a soil? Okay, effective stress in a soil. So there are three types of stresses. Okay, so one is called as a total stress, pore water pressure or neutral stress, அதே மாதிரி effective stress. The total stress ங்கிறது it is denoted by sigma. Okay, total, so total load per unit area, அதாவது வந்துட்டு என்ன வெயிட் இருக்கோ so gamma into depth, total depth of the total weight of the soil divided by area. Okay, total weight per unit area is nothing but the total stress. The pore water pressure ங்கிறது என்ன அப்படின்னா ஓகே, ஸோ என் சாயிலோட வாய்ட் ஸ்பேஸுக்கு நடுவில் போர் வாட்டர் இருக்கும். ஸோ அந்த போர் வாட்டர் நான் ஒரு பீசோமீட்டர் வச்சேன் அப்படின்னா அந்த போர் வாட்டர் எவ்வளோ தூரம் ரைஸ் ஆகுது. ஓகேவா? ஸோ யூனிட் வெயிட் ஆஃப் வாட்டர் இன்டூ ஸோ டெப்த் ஆஃப் வாட்டர் இந்த பீசோமீட்டர். ஸோ அதுதான் போர் வாட்டர் ப்ரெஷர். இந்த எஃபெக்டிவ் ஸ்ட்ரெஸ்ங்கிறது என்ன அப்படின்னா ஸோ இந்த இதில் சாயில் கிரெயின் மட்டும் எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸை டிரான்ஸ்ஃபர் பண்ணுது. ஓகேவா? வெறும் சாயில் கிரெயின், அதாவது வந்துட்டு நான் மேலே வந்துட்டு ஸோ லாட் ஆஃப் சாயில்ஸ் ஆர் தேர். Okay, for example, at this point A, you want to find out what is the effective stress. அப்போ இந்த பாயிண்ட்ல ஸோ இந்த மேல இருக்கக்கூடிய சாயில்னால வரக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸை சாயில் கிரெயின்ஸ் மட்டும் எவ்வளோ தூரம் வந்துட்டு பார்ட்டிகல் டு பார்ட்டிகல் டிரான்ஸ்ஃபர், இந்த ஸ்ட்ரெஸ் டிரான்ஸ்ஃபர் வந்து ஒன்லி த்ரூ பார்ட்டிகலா இருக்கணும், வாட்டரா இல்லாம இருக்கும் பட்சத்துல அந்த ஸ்ட்ரெஸ்ஸை தான் நான் எஃபெக்டிவ் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்றேன், பார்ட்டிகல் டு பார்ட்டிகல் transfer. So அதுக்கு நமக்கு ஒரு ஜெனரல் ஃபார்முலா இருக்கு. effective stress is equal to total stress minus pore water pressure. So இதுல நிறைய கண்டிஷன்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ அதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா you must have aware of it. Okay, effective stress is equal to total stress due to loading minus pore water pressure. Okay, it will be option C. So in a retaining wall, DAS is provided below the stem to make it safe against sliding. To make it safe against sliding. Okay, the retaining wall இருந்து எப்பவுமே ஒரு கொஸ்டின் உண்டுக்கணும். ஓகே, see ஒரு retaining wall எடுத்துக்கிறோம். Okay, so this is a wall part.
ஸோ இந்த பார்ட்டை வந்துட்டு டோனும் இதை வந்துட்டு ஹீல்னு சொல்றோம். அந்த வாலுக்கு கீழேயே பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ஷியர் கீ கொடுப்பாங்க. This shear key is provided to resist this sliding action, ஓகேவா? ஸோ உனக்கு டோன் என்ன தெரிஞ்சிருச்சு, ஹீல் என்ன தெரிஞ்சிருச்சு. ஸோ ரெண்டும் பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட ஸ்லைடிங்க்கு எதுவும் ஹெல்ப் பண்ண போகுது. இந்த ரெண்டும் எப்போ ஃபங்க்ஷனிங்ல வரும், ஓவர் டர்னிங்கை ரெசிஸ்ட் பண்றதுக்கு இந்த டோவும் ஹீலும் வந்துட்டு ஃபங்க்ஷனிங்ல வரும். இந்த கவுண்டர் ஃபோர்ட்னா என்ன? ஸோ இந்த கவுண்டர் ஃபோர்ட்னா என்னன்னு பார்த்துரும். ஓகே, ஸோ கிராஸ் செக்ஷன் ஆஃப் ரிட்டர்னிங் வால். ஸோ அதோட லென்த் செக்ஷனும் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ அப்போ இந்த லென்த் செக்ஷன்ல இந்த வாலுக்கு பார்த்தோம் அப்படின்னா will be providing a certain support. ஓகே, ஸோ இதுக்கு பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி வந்து சப்போர்ட் கொடுத்துருக்கோம். ஓகேவா? ஸோ இந்த வாலுக்கு பார்த்தோம் அப்படின்னா கன்சிக்யூட்டிவா ஒரு சர்டன் டிஸ்டன்ஸ்க்கு ஒன்ஸ் வந்துட்டு சப்போர்ட் கொடுத்துருக்கோம். இந்த சப்போர்ட்டுக்கு பேர் தான் கவுண்டர் ஃபோர்ட். ஸோ இந்த கவுண்டர் ஃபோர்ட் வந்துட்டு ஸ்லைடிங்க்கு எதுவும் வந்துட்டு ஹெல்ப் பண்ண போகிறது கிடையாது. இட் ப்ரொவைட்ஸ் அன் அடிஷனல் சப்போர்ட் டு த வால். ஓகே, ஸோ அதனால ஹாவ் அ கிளியர் ஐடியா. ஷியர் கீ வந்து எதுக்காக ப்ரொவைட் பண்ணியிருக்கோம், ஹீல் அண்ட் டோ வந்து எதுக்காக ப்ரொவைட் பண்ணியிருக்கு. ஓகே, ஸோ அதே மாதிரி கவுண்டர் ஃபோர்ட் வந்து எதுக்காக ப்ரொவைட் பண்ணியிருக்கு, அதோட ரீசன்ஸ் என்ன. ஓகே, ஸோ ஃபைன்.